வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஆவின் பார்லர் போயிருந்தோம். ஹைடெக் பார்லர் மதுரையில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஆவின் பார்லருக்கு போயிருந்தோம். ஹைடெக் பார்லரில் ஸோ அங்கே நிறைய வெரைட்டியான பால் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பால்கோவாக இருக்கட்டும், பட்ரு இதாக இருக்கட்டும். ஸோ நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஐஸ்கிரீம், ஏவின் பிஸ்கட் கூட இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு பால்கோவா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் 50 கிராம்லேருந்து இருக்குது. 50 கிராம், 100 கிராம், 200 கிராம் அப்படின்னு சொல்லி வரிசையாக அளவுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு 100 கிராம் பேக்கெட் ஒன்று வாங்கியிருந்தோங்க. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா. ஸோ 45 ரூபாய்க்கு இது ஒர்த்தா, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கலரை பார்த்தாலே தெரியுது, நல்ல ஒரு திக்கான ஒரு இதில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, கன்சிஸ்டன்சியில். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ நீங்கள் நீங்கள் வெளியே வாங்கினீங்க, சாதாரண பேக்கரியில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு லைட் எல்லோவாக இருந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது டிஃப்ரென்ஸு. ஸோ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல நெய்யில் செஞ்ச ஸோ ஒரு நல்ல ஒரு பால்கோவா அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆவின்லேயே தயார் பண்ண பால், அப்புறம் நெய்யில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அளவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த கலர் பார்த்தாலே நமக்கு குவாலிட்டியோட இது தெரியுது. அண்டு ரொம்ப ஒரு மாதிரி லிக்விடாக இல்லாமல் ஒரு சூப்பரான பதத்தில் ரெடி ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 45 ரூபாய்க்கு இந்த 100 கிராம் பால்கோவா அப்படின்றது கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஸோ நீங்கள் வாங்கி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.